சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே ஆசையாக நம்ம ரோகிணியை கட்டிப்பிடிக்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட பேய் மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் கிறிஷோட அம்மா, அதனால் என் பையனை நீ மட்டும்தான் இந்த வீட்டில் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. என் பையனை மனப்பூர்வமாக நீ ஏற்றுக்கணும், சொந்த பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லாட்டி உன் கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம்புறுத்துறாங்க. மனோஜ் இருந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்போவே போய் கிறிஷ் கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடுறாங்க. கிறிஷ் கூட ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. விஜயை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே மனோஜ், என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இந்த பையன் கூட விளையாடிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு விஷயமே தெரியலம்மா. ரோகிணியோட உடம்புல இந்த பையனோட அம்மா ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு ரோகிணி பக்கத்தில் போகவே ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, ரோகிணியோட உடம்புல இந்த பையனோட அம்மாவோட ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே விஜயா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை பார்க்கறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி முடியெல்லாம் விரிச்சு விட்டு ஒரு மாதிரியாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம விஜயா ரொம்பவே பயந்து போய் ஒரு சாமியார் கிட்ட போகிறாங்க. இனி சாமியார் வந்து ரோகிணியை என்ன செய்ய போகிறாங்க? மாட்டிக்க போகிறாங்களா, இல்லை விஜயா வந்து ரோகிணி கிட்ட மாட்ட போகிறாங்களா? என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.